தம்பி மேரேஜுக்கு இன்னும் ஒரு 5 ஆர் 6 டேஸ் தான் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீஷோவில் ஒரு லெஹெங்கா மெட்டீரியல் எடுத்து அதை வந்து மேக்ஸி கவுனாக கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அதுக்கு அங்கங்கே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஸ்டோன்ஸ்லாம் வச்சு நீட்டாக அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி மேரேஜ் அன்னைக்கு வந்து சாரீ கட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கற்றுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சாரீ எடுத்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி கற்றுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி மேரேஜுக்கு எடுத்துகிட்டு போகிற என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் குட்டீஸோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அயன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மேரேஜுக்கு நான் என்னென்ன திங்ஸ்லாம் பேக் பண்ணேன், எப்படிலாம் எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறத லாங் வீடியோ மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப மசாலா தோசை சாப்பிட்டது போல் ஒரு கிரேவிங் திடீர்னு வந்துருச்சு. ஸோ அதனால் அதுக்கு எல்லாமே தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம்பி மேரேஜுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறப்ப மசாலா தோசை சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு சுத்தமாக எனக்கு பிடிக்கல. நல்லா சூப்பரான கிறிஸ்பியான மசாலா தோசை சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நேற்று நைட் மழை பெஞ்சதுக்குமா நல்லா சுடசுட ரெடி பண்ணி சாப்பிட்டோம். இந்த ரெசிபி ஃபுல்லாக டீட்டெயிலாக குல்ஹோம் கிச்சனில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.